ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Genesis chapter 17 verse 2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். Then I will make my covenant between me and you and will greatly increase your numbers. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது ஆண்டவர் இதை பேசினார். When Abraham was 99 years old, the Lord spoke to him. நான் உனக்கும் எனக்கும் நடுவே என்னுடைய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். I will make my covenant between me and you. அது மட்டுமல்ல, நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை பெருக பண்ணுவேன். Not only that, I will greatly increase your numbers. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. உடன்படிக்கை, The covenant. ஆம், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவன் நம்மோடு செய்வதென்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். This kind of covenant is the greatest blessing that God does for us. சிருஷ்டிகர் மனிதரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். The Creator is making covenant with mankind. மட்டுமல்ல, Not only that, வேதாமத்திலே பார்ப்பீர்களானால் மனு மக்களோடு மட்டுமல்ல, மிருக ஜீவன்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். if you look into the Bible, not only the mankind, with the animals also God has made the covenant. வேதத்திலே வாசிக்கலாம். Let us read the Bible. ஆதியாகமம் 9:12. Genesis 9 verse 12. அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்கள், மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றிற்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று, பறவைகள் என்றால் குஞ்சுகள், அதன் பின்பு அப்படி தொடர்ந்து வருவது, மனுஷர் என்றால் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று தொடர்ந்து வருவது என்று போய்கொண்டே இருக்கிற நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக, நான் செய்கிற உடன்படிக்கை அதற்கு அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன். God said, this is a sign of the covenant I am making between me and you, every living creature with you, a covenant for all generation to come. I have set my rainbow in the clouds, and it will be the sign of the covenant between me and the earth. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, உடன்படிக்கை மிருக ஜீவன்களோடும் கூட ஆண்டவர் பண்ணி இருக்கிறார். God has made the covenant with the animals also. அதோடு கூட மட்டுமல்ல, நம்முடைய நித்திய தலைமுறைகளோடு, நோவாவின் காலத்திலிருந்து நித்திய தலைமுறைகளாக எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் வந்தாலும் அதனோடு அவர் பண்ணி இருக்கிறார். Not only that, from Noah all the generation whatever it is going to come, he has made the covenant. உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது யோசித்து செய்ய வேண்டும். When you make a covenant, you need to think and make. அதை செய்கிற பொழுது சரியாய் அந்த வார்த்தைக்கு நீங்கள் உட்பட்டு இருக்க வேண்டும். When you make it, you need to be controlled by those words. ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். God has made covenant with us. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஆண்டவர் விசேஷ விதமாய் நம்மோடு செய்த உடன்படிக்கைகளை நாம் அநேகர் முறித்து போட்டிருக்கிறோம். the covenant the Lord has made with us, many of us has broken it. முறித்து போட்டிருக்கிறோம். Have broken that. அதில் குறைவுபட்டு இருக்கிறோம். We have fell short on that. அதிலே தவறி இருக்கிறோம். We have missed that. இப்போ என்ன செய்யணும் பிரதர்? What to do, brother? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, பத்திரம் போட்ட பிறகு after signing the document, அதிலே ஏதோ பிழை பின்பு கண்டுபிடிக்கிறார்கள். they are finding some mistakes later. அப்பொழுது என்ன செய்வார்கள்? What they will do then? துணை பத்திரம் என்று ஒன்று எழுதுவார்கள். They will add a additional document. சப்ளிமெண்டரி டீட் என்று ஒன்றை எழுதுவார்கள். They will write a supplementary deed. சப்ளிமெண்டரி டாக்குமெண்ட் என்று ஒன்றை எழுதுவார்கள். They will write the supplementary document. துணை பத்திரம் என்று ஒன்று எழுதுவார்கள். They will write supplementary document. அதிலே அந்த முதல் பத்திரத்திலே இருந்த குறைவுகளை இதில் எழுதி, இதில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று எழுதி அதன் பின்பதாக அதனோடு கூட சேர்ப்பார்கள். They will write those mistakes there, and they make a correction, and then they make a final copy. அதிலே எழுதும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், இந்த முதலாவது எழுதப்பட்ட பத்திரத்தையும் இதையும் சேர்த்து வாசிக்க வேண்டும் என்று அதிலே தெளிவாக எழுதி வைத்திருப்பார்கள். When they write, they will mention very clearly, you have to read together the earlier deed as well as this deed together. ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையானாலும், even the covenant what God has made with us, நாம் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையானாலும், or the covenant we made with God, அதிலே என்னென்ன குறைபாடுகளை எல்லாம் விட்டு வந்தோமோ இப்பொழுது உட்கார்ந்து யோசித்து
நீங்க இப்ப துணை பத்திரம் போட போறீங்க. Whatever the places we fell short, we are going to sit in 2021 and you are going to make a supplementary deed. ஒரு சப்ளிமெண்டரி டாக்குமெண்ட், சப்ளிமெண்டரி டீட் இப்பொழுது ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. You are going to prepare a supplementary document now. தேவன் பண்ணுகிற உடன்படிக்கை அழகாய் நிதானமாய் பண்றார் பாருங்க. When God made covenant beautifully with the steady heart he made. நோவாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் மற்றும் நித்திய தலைமுறைகளோடும் எல்லா ஜீவ ஜந்துக்களோடும் என்ன உடன்படிக்கை பண்ணினார்? With Noah and his family and all the generation, all the creations, what kind of a covenant he made? நான் உலகத்தை என்னைக்குமே அழிக்க மாட்டேன்னு பண்ணல. He did not say I will never destroy the world. நான் ஜல பிரயாணத்தினால உலகத்தை அழிக்க மாட்டேன்னு தான் பண்ணாரு. I will not destroy the world with the water. That is what he made. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God, children. அப்ப நம்ம செய்யற உடன்படிக்கையும் யோசித்து செய்யணும். அதனோடு கூட தெளிவான வார்த்தைகளை எழுதி அல்லாவிட்டால் சொல்லி நம்ம செய்ய வேண்டும். The covenant what we make, we need to clearly mention it and we have to think and then you have to make the covenant. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God, children. விசேஷ விதமாக எங்களுடைய பிள்ளைகள் ஆலிஸ், டேரிஸ், ஹாரிஸ் விசேஷ விதமாக ஆலிஸுக்கு திருமணமாகும் முன்பதாகவே அவர்கள் 3 பேருக்கு ஒரு நாள் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கூற சொன்னார். Especially before even Alice get married to our children Alice, Darius, Harris, God told me to give a special blessing. அப்பொழுது நான் சரி வார்த்தைகளை அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் திரளான ஆசீர்வாதங்களை கூறி சொல்லிவிடலாம் என்று நான் உள்ளத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டேன். Then I made a decision in my heart that I can give all the blessings to everybody. அப்பொழுது பரிசுத்தாவின் ஒரு ஆலோசனை சொன்னார். Then the Holy Spirit told me one counseling. என்னுடைய துணையோடு கூட நீ அந்த ஆசீர்வாதங்களை சொல்லலாமே. Can you tell that blessing along with my help? நீ ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிற வண்ணமாய் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தெளிவாய் எழுதி அவர்கள் மேல் கை வைத்து பிதாவினுடைய சந்நிதியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ அந்த வார்த்தைகளை எழுதினதை அழகாய் மொழி பெறலாமல் அழகாய் நீ உச்சரித்து அந்த ஆசீர்வாதத்தை கூறலாமே என்று பரிசுத்தர் என்னோடு இடைப்பட்டார். You can take a paper and pen and then you can write it down what are the blessing I'm going to tell. Then without making mistakes you can pronounce the blessing. The Holy Spirit gave me a counseling. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God, children. ஆம், தேவன் திட்டவட்டமாய் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஞானம் உள்ள தேவன். The Lord who does everything with the planning. The Bible says God is God of wisdom. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினால் அதில் மேல் கவனமாயிருப்பார். If God make a covenant, he will be very careful. அந்த உடன்படிக்கை பண்ணினால் அதை கேட்பார். If he make a covenant, he will ask for that. ஏன் அதை நீ நிறைவேற்றவில்லை என்று கேட்பார். He will ask why you did not fulfill that. இப்போ நம்ம அவர் செய்த உடன்படிக்கை ஏன் நிறைவேற்றல நம்ம கேட்கலாம். Now we can ask what the covenant he made, why you did not fulfill. ஆண்டவரை கேள்வி கேட்கிறதுக்கு பிரதர் ஆலன் பால் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிராதீங்க. Don't tell me that brother Alan Paul taught me to ask question the Lord. ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். God only has told us. வழக்காடுவோம் வாருங்கள். Come let us contend. வாங்க உட்காருங்க வழக்காடுவோம். நான் ஏதாவது செய்யாம விட்டுருக்கிறேனா? Come let us sit and let us contend. Did I miss anything? நான் எதையாயிலும் உங்களுக்கு விட்டுவிட்டேனா? Did I miss anything doing to you? நான் உடன்படிக்கையை சரியாய் நான் காப்பாற்றி வருகிற தேவன். I am the God who fulfilled the covenant perfectly. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God, children. வேதவசனம் சொல்லுகிறது The Bible says ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது when God make a covenant, அதை 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காக்கிறவராம். he protects and keep his covenant for 1000 generations. அப்ப ஒரு நபர்னு பார்த்தா ஆண்டவர் எப்படி பார்க்கறாரு தெரியுமா? If one man mean how God looks at. அவரும் அவருடைய மகன் பேரப்பிள்ளை அப்படின்னு வரிசையா போய் 1000 தலைமுறை சேர்ந்ததுதான் ஒரு மனிதனுடைய ஒரு பரிபூரணமான குடும்பம். அல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்கு உடன்படிக்கை பண்ணும் பொழுது 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்து இவ்விதமே 1000 தலைமுறை +1 1001 ஆண்டவர் நினைக்கிறவராயிருக்கிறார். A man and his son and his children and the generation till the 1000 generation plus him 1001 generation he remember the covenant. உபாகமம் 7:9 என்ன சொல்லுகிறது? Deuteronomy 7:9 what does it say? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து
தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு கைகொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் இங்க பாருங்க, நீங்க மட்டும் அவர்ட்ட அன்பு கூர்ந்து கற்பனையை கை கொண்டா 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கையை அப்படி மெயின்டைன் பண்ணி வந்துருவாரு. If you love him and keep his covenant, for 1000 generation he will keep his covenant. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. அவர் உடன்படிக்கை பண்ணா எவ்வளவு கருத்தா இருக்காரு பாருங்க. If he makes a covenant, how much careful he is. எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்காரு பாருங்க. How much careful and concerned. ஒருத்தர் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து விட்டா 1000 தலைமுறைக்கு அவர் உடன்படிக்கை காக்கிறவராக இருக்கிறார். If a person loves God for 1000 generation, he keep his covenant. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளில் உங்களை ஒப்புக்கொடுங்க. It means give yourself in God's hand அவர் today. தம்முடைய உடன்படிக்கையை சரியாய் செய்வார். He will fulfill his covenant perfectly. ஆனால் நாம் செய்த உடன்படிக்கைகளிலே எங்கெல்லாம் குறைபட்டு இருக்கிறோமோ, But the covenant what we made, wherever we fall short, எங்கெல்லாம் பலிபீடத்திலே அது குறைவு கண்டிருக்கிறதோ அதையெல்லாம் செப்பனிட்டு இன்றைக்கு சப்ளிமெண்டரி டீட் போல உடன்படிக்கையினுடைய மீத பகுதியை நாம் ஆண்டவர் சமூகத்திலே சொல்லி உடன்படிக்கையில் குறைவுபட்டதை எல்லாம் மன்னியும் என்று அறிக்கை செய்து ஒப்புரவாகும்படி நின்று கொண்டிருக்கிறோம். wherever there is a damage in the altar, we are going to make it all right and make the covenant with God, and we are standing. யாத்திராமம் 6:5 வாசித்து பாருங்கள். Exodus 6:5 we can read. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேலரின் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். I have heard the groaning of Israelites whom the Egyptian are enslaving, and I have remembered my covenant. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அந்த உடன்படிக்கையில் யார் இருக்கிறார்களோ whoever is in the covenant, அவர்கள் பெருமூச்சு விட்டாலே போதுமானது. if they groan, that is enough. ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைக்கிறார். God remember his covenant. தேவன் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் பாருங்கள். God is faithful in his words. அதே போல நாமும் உண்மையா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். The same way he is expecting us to be faithful like that. இந்த ஆண்டிலே நீங்கள் எத்தனை எல்லைகளில் உடன்படிக்கையை உடைத்திருக்கிறீர்கள்? In this year, how many places you have broken the covenant? அதிலே நீங்கள் இன்றைக்கு ஒப்புரவாகும்படி ஆண்டவர் பாதத்திலே அழுது நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். So that you can sit in God's presence and feed and cry and reconcile with God. ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவிலே ஒரு போதகர் இருக்கிறார். In a particular island there is a pastor. அங்க ஊர் சுற்றி பார்க்க வருகிற அந்த தீவை பார்க்க வருகிறவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் போவார்கள். The people, all the tourists will go to him there. அவர் ஒரு உருக்கமான ஜெபத்தை செய்வார். He will offer a very compassionate prayer. அங்கே போகிற கப்புள் எல்லாம் தாங்கள் உடன்படிக்கையில் திருமண உடன்படிக்கையில் எங்கெல்லாம் தவறி இருக்கிறார்களோ அதை ஆண்டவர் சமூகத்திலே சொல்லி அந்த பாஸ்டர் தங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டு தங்கள் திருமண உடன்படிக்கையை சரி செய்து கொள்வார்கள். All the couples go there, wherever they fell short in their covenant, they will confess it and they will make their marriage covenant, they will make it all right. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் எங்கெல்லாம் உடன்படிக்கையில் தவறி இருக்கிறீர்களோ அதையெல்லாம் இன்று உணர்ந்த உடனே இன்றைக்கு சரி செய்ய போகிறீர்கள். it means wherever that you have fall short in the covenant, you are going to make it correct. முதலாவது, Firstly, தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? what does the Lord God expect? நீ அந்நிய ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவர்களுடைய தேவர்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று யாத்திராமம் 23:32 சொன்னார். Exodus 23:33 he said you should not make covenant with Gentiles, you should not make covenant with Gentile God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்க உடனே சொல்லலாம், அப்ப இது பழைய ஏற்பாட்டு பிரசங்கம் தானே அப்படின்னு கேட்கலாம். Loving God children, you can say this is a Old Testament teaching. எங்கனாலும் உடன்படிக்கை தான். Wherever it is, it's a covenant. புதிய ஏற்பாட்டினாலும் உடன்படிக்கை தான். New Testament also there is a covenant. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? இதோ புது உடன்படிக்கையாக என்னுடைய இரத்தத்தை என்னுடைய மாம்சத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். As a new covenant I give my flesh and blood to you. என் அன்பு தேவனுடைய
பிள்ளைகளே, loving God children, அப்படியானால் ஆண்டவர் புது உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. it means the Bible says the Lord is the center of the new covenant. அவர்தான் மத்தியஸ்தராக இருக்கிறார். He is the mediator. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அப்படிப்பட்ட புது உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக கிறிஸ்து இருக்கிறார். Christ is the mediator for that new covenant. வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். You can read the Bible. எபிரேயர் 12:24 அதை படிக்க கேட்போம். எபிரேயர் 12:24 படிக்க கேட்போம். Hebrew 12:24 we can read. புது உடன்படிக்கையின் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் நீங்கள் வந்தீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். Jesus Amen. Christ is the mediator for the new covenant. தேவன் இருக்கிறார், God is there. நாம் இருக்கிறோம். We are there. மத்தியஸ்தராக மீடியேட்டராக கிறிஸ்து இருக்கிறார். Christ is a mediator there. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அவர். He is the mediator of new covenant. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, தேவன் இருக்கிறார், God is there. உடன்படிக்கை பண்ணுகிற நாம் இருக்கிறோம். We are there who make covenant. இரண்டுக்கும் மத்தியஸ்தராக கிறிஸ்து இருக்கிறார். Christ is between as a mediator. எபிரேயர் 9:15 வாசித்து பாருங்கள். Hebrew 9:15. அவரும் கூட அவர் அங்கும் எழுதியிருக்கிறது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று அதனுடைய நிறைவு பகுதியிலே நீங்கள் வாசிக்கலாம். There also it is written, He is the mediator of the new covenant. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, எங்கேயும் உடன்படிக்கை தான். wherever it is, it's a covenant. எங்கும் உடன்படிக்கை தான். Always is a covenant. பிதாவாகிய தேவனானாலும் சரி, God the Father also, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, the Son Jesus Christ also. ஆம், உடன்படிக்கை தான். It is the covenant. வேதத்திலே வாசித்து பாருங்கள். You read in the Bible, எபிரேயர் 6:16 என்ன சொல்லுகிறது? Hebrews 6:16 what it says. எந்த ஒரு விவாதத்திற்கும் முடிவு, எந்த ஒரு காரியத்திற்கும் தீர்வு என்னவென்றால் ஆணையிடுதல், உடன்படிக்கை பண்ணுதல் தான். பாருங்கள், For people swear by someone greater than themselves, oath confirms whatever and puts the end to all argument. தமிழ்ல படிங்க. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. Oath confirms what is said and puts an end to all argument. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஆணையிடலாமா? can you make an oath? கட்டளையிடலாமா? Can we make a command? ஆணையிடலாமா? Can we make a command? பழைய ஏற்பாட்டுல ஆணையிடுதல் உண்டு. In the Old Testament there is a making oath. இந்த ஆணையிடுதலே முடிவு என்று சொல்லி புதிய ஏற்பாட்டுல தானே நம்ம வாசிச்சோம். In the New Testament we read that the making oath is the end. எபிரேயர் 6:16 தானே வாசிச்சோம். Hebrews 6:16 only we read. பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். What does the Paul says? 1 தீமோத்தேயு 6:14. 1 Timothy 6:14. படிக்க கேட்போம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும். இப்ப கவனிங்க, எந்த சன்னிதானத்துல இத சொல்றாருன்னு அவர் அழகா சொல்றார் பாருங்க. எல்லாவற்றையும் உயிரோடிக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இப்ப பாருங்க, பவுல் சும்மா ஒரு வார்த்தை இதை செய்யப்பா அப்படின்னு சொல்லாம தேவனுடைய சன்னிதானத்துல பிலாத்துக்கு முன்பதாக நல்லறிக்கை செய்த கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்துல உனக்கு இதை நான் கட்டளையிடுறேன். Paul did not say I'm giving the command, but he says while testifying before Pontius Pilate made the good confession, I charge you to keep this command. ஆணையிட்டு இருக்கிறாரா? Has he made an oath? இன்னும் ஆணையிட்டு இருக்கிறாரா? Has he made another oath? கர்த்தருடைய பேர்ல ஆணையிட்டு இருக்கிறாரா? Has he made an oath on the name of the Lord? வேதத்தில் வாசிக்கலாம். Let us read the Bible. 1 தெசலோனிக்கேயர் 5:27 பாருங்கள். இந்த நிருபத்தை நீ எல்லாருக்கும் வாசிக்க கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேர்ல ஆணையிடுறார் பாருங்க. In 1 Thessalonians 5:27 he is telling to give this letter to everybody. He make an oath in the name of the Lord. படிங்க. இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று நீ செய்ய வேண்டும். இதை அவங்க கையில கொடுக்கணும், படிக்க வைக்க வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, அழகாய் பவுல் எழுதுகிறார். Beautifully Paul writes, கர்த்தர் பேர்ல ஆணையிடுறேன். I gave a command in the name of the Lord. இந்த
லெட்டரை பரிசுத்த சகோதரர்கள் எல்லாரும் படிக்க வச்சிருங்க. This letter, make sure all the brothers read. தேவனை விட்டு தூரம் போயிருக்கான் ஒருத்தன், பின்வாங்கி இருக்கான், அவனுக்கு நீங்க இதை போய் கொடுக்க முடியலன்னா ஒண்ணும் கவலை இல்ல. A person left away from God, if you can't able to give, that is okay. மற்றபடி நீங்க இந்த லெட்டரை படிக்க வச்சே ஆகணும். கர்த்தர் பேர்ல ஆணை. Otherwise, you need to make sure they read the letter. It is a command in the name of Lord. கர்த்தர் பேரில் ஆணை. It is a command in the name of the Lord. கர்த்தர் பேரில் ஆணை. In the name of the Lord, it is a command. ஆணையிடுதல் தான் முடிவு பாருங்க. Making a command, it is the end, you see. பவுல் என்ன இன்னொன்றும் சொல்லுகிறார். Paul says one more thing also. 1 தீமோத்தேயு 5:21 வாசியுங்கள். 1 Timothy 5:21. அங்கு அவர் எப்படி கட்டளையிடுகிறார் பாருங்கள். What does he give a command? நீ பட்சபாதத்தோடே ஒன்றும் செய்யாமலும் ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் விசாரிக்கும் முன்பதாக நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். பாத்தீங்களா, உறுதியாய் கட்டளையிடுங்க. You can read it in English, brother. I charge you in the sight of God and Christ Jesus and the elect angels to keep these instructions without partiality and do to nothing out of favoritism. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள். you can read the Bible. தாவீது என்ன செய்தார்? What did David do? ஒரு நாள் சண்டை போட்டுட்டு இருந்த மக்கள் இப்ப ஐயா நாங்க உங்க கீழேயே இருந்து உங்களை சேவிக்கிறோம்னு வர்றாங்க. One day people are fighting, but now they are coming, sir, we will be subdued to you. அப்பொழுது தாவீதுக்கும் அவங்களுக்கும் என்ன பிணைப்பு இருக்கிறது? திடீர்னு சொல்லி எதிரா தாக்கிர கூடாதுல்ல. What is the connection between David and them? Suddenly they should not attack him. அவர்கள சிலரை மந்திரியா கூப்பிட்டு உட்கார வைப்பாரு. He will make some people to sit as a ministers. ஒரு நேரம் இவர்கள் ராஜாவுக்கு விரோதமாக பட்டயத்தை எடுத்து கொலை செய்து போட்டால் என்ன செய்வது? If a time comes, if they kill against the king with the sword, what will we do? அப்ப என்ன செய்தார்கள்? What did they do then? 1 நாளாகமம் 11:3. அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்திற்கு வந்தார்கள். எப்ரோனிலே ராஜாவினிடத்திற்கு வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு பாத்தீங்களா, உடன்படிக்கை தான் காரியம். உடன்படிக்கை கர்த்தர் முன்பதாக பண்ணினா அதுல யார் தவறுகிறார்களோ கர்த்தர் கேட்பார். Covenant is very important. If they make a covenant, whoever falls short in that, the Lord will call them for account. பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். They anointed David king over Israel as the Lord has promised through Samuel. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இன்றைக்கும் ஏராளமான தேசங்களிலே தேசத்தின் தலைவர்களாக பதவி ஏற்கிறவர்கள் they swear in the name of God. தேவனுடைய பேரிலே அவர்கள் ஆணையிட்டு பதவி ஏற்கிறார்கள். Even today many nations when they take the responsibility, they swear in the name of the Lord. தவறினால் தேவன் கேட்பார். If they miss, the Lord will call them for account. தவறினால் தெய்வம் கேட்பார். If they miss, the God will call for account. அதெல்லாம் சும்மா கேட்காம இருக்க மாட்டாரு. It is not simply he will neglect it. கேட்பார். He will call for account. கேட்கவே கேட்பார். He will definitely ask. அன்றைக்கு தாவீதுக்கும் மக்களுக்கும் நடுவே என்ன ஒரு ஐக்கியம் இருந்தது? That day, what is the fellowship between the David and people? கர்த்தருக்கு முன்பதாக உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். They make a covenant before the Lord. நாங்கள் ராஜாவுக்கு துரோகம் செய்வதில்லை. We will not betray the king. ராஜா சொல்வார், நான் ஜனங்களுக்கு துரோகம் செய்வதில்லை. The king will say, I will not betray the people. என்று கர்த்தருடைய நாமத்தினால் உடன்படிக்கை. In the name of the Lord, it is the covenant. கை குலுக்கி வலது கரம் கோர்த்து ஒருவேளை அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கலாம். They will shake hand and then they make a covenant. கர்த்தருக்கு முன்பதாக உடன்படிக்கை பண்ணா, if you make a covenant before the Lord, கர்த்தர் கேட்பார். the Lord will ask. கர்த்தர் கேட்பார். Lord will ask. கர்த்தர் அதை கேட்பார். God will ask that. அழகா பவுல் சொல்றார், கர்த்தருடைய நாமத்தினால ஆணையிடுறேன், இந்த லெட்டர் எல்லாரும் படிக்க வச்சிருங்க. Beautifully Paul says, in the name of the Lord give a command, make sure everybody reads this letter. தேவனுக்கு முன்பதாகவும் பொந்திய பிலாத்து முன்பதாக நல்ல அறிக்கை செய்த கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் நான் உங்களுக்கு கட்டளையிடுறேன், இதை செய்யுங்க. In front of God and in front of Jesus Christ who
made a good Hallelujah. testimony in front of the pilot. I am giving you the covenant. I am giving the command. You need to do this. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God, children. இப்ப நான் சொல்றேன், Now let me tell you. நீங்களும் உடன்படிக்கையை கர்த்தருக்கு முன்பா பண்ணிட்டு அதுல தவறி இருக்கிறீங்க. You also made the covenant before the Lord and you fell short. உடன்படிக்கையை பண்ணினதிலிருந்து தவறி இருக்கீங்க. You have fell short in the covenant you made. மல்கியாவின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Let us turn to the book of Malachi. எந்த உடன்படிக்கையில் தவறி இருக்கிறீர்கள்? What covenant we have made? அதிலே மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் இதுக்கு எடுத்துக்கொள்வோம். அதிலே 14ஆம் வசனம். Chapter 2 verse 14. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உங்களுக்கும் உங்க இள வயதின் மனைவிக்கும் உனக்கும் நடுவே கர்த்தர் சாட்சியாயிருக்கிறார். சரி. உன் தோழியும் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய உன் மனைவியும் சொல்லல, உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ஆண்டவர் சொல்றார், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God, children. உடன்படிக்கையை எங்கு நாம் மீறி இருக்கிறோம்? Where did we go against the covenant? உன்னுடைய உடன்படிக்கையின் மனைவியுமா இருக்கிறவளும் உன்னுடைய தோழியுமா இருக்கிறவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய். இதை நீ ஒன்று புரிந்துக்க, உனக்கும் உன் மனைவிக்கும் கர்த்தர் சாட்சியாய் இருக்கிறார். If you betray the covenant of your partner and the wife of your marriage, the Lord is the witness. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God, children. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் திருமணமான போது When the brother and the sister got married, சாட்சி கையெழுத்து போட வந்திருந்தார்கள். they have come there to put the testimony அவர்களை signature. இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன். Even today I remember them. அது எவ்வளவு முக்கியமான காரியம். Oh, what a important thing it is. சாட்சிகள். The witness. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God, children. நம்முடைய ஊழியம் ஆரம்பித்த பொழுது When our ministry started, அதை அரசாங்கத்திலே பதிவு செய்த போது 2 பேர் சாட்சி கையெழுத்து போட வந்திருந்தார்கள். when they want to register in the government, 2 people came to put the witness. ஊழியத்தோடு ஐக்கியப்பட்டிருந்த அன்பு கூர்ந்தவர்கள் கையெழுத்து போட்டார்கள். People who was involved in the ministry, loved the ministry, they put the signature. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God, children. என்னுடைய மூத்த மகள் ஆலிஸுக்கும் அன்பு தம்பி ஜோஷுக்கும் நாங்கள் திருமணம் செய்யும் பொழுது நானே சாட்சியாக இருந்தேன். My elder daughter Alice and then brother Joshua, when they got married, I myself was the witness. நான் ரெஜிஸ்ட்ராரா இருந்தேன். I was the registrar. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praises to God's holy name. பிஷப்பாக இருக்கிற எனக்கு அரசாங்கத்திலே ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ரெஜிஸ்ட்ரா இருந்தேன், நானும் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். As a bishop, the government has given me the permission to be a registrar, so I am also a witness. ஆனாலும் ஜோஷ் தம்பியினுடைய வீட்டின் சார்பிலும் ஆலிஸின் சார்பிலும் சாட்சி கையெழுத்து போட்டவர்கள் உண்டு. But still there is a witness from Joe's brother family and Alice family also. உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் உங்களுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் உங்கள் மகளுக்கும் மருமகனுக்கும் அப்படித்தானே கையெழுத்து போட்டிருப்பாங்க. For your daughter and son-in-law, for your son and daughter-in-law, there is same they would have made a witness. இதோட கூட ஒரு சாட்சி எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க. Along with that, one more witness is extra. தேவன் சாட்சி. Amen. God is the witness. தேவன் நித்திய சாட்சி. God Amen. is the eternal witness. மாறாத சாட்சி. He is the Amen. witness, will never change. எவ்வளவேனும் பொய்யுரையாத சாட்சி. A Amen. witness will never tell the lie. லஞ்சத்திற்கோ பணத்திற்கோ கைக்கூலிக்கோ மாறாத சாட்சி. The Amen. witness will not change by the bribe or money. இப்ப அந்த சாட்சி அவர் சொல்றாரு, Now that witness is telling, என்னப்பா உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணீங்க. why did you betray your wife? மனைவியை கைப்பிடிக்கும் போது என்ன சொல்றீங்க? When you hold the hands with the wife, what did you say? பாஸ்டர் சொல்றாரு, Pastor is telling, பிறர் முகம் பாராமலும் I will not look at other face. இவனுக்கே மனைவியா இருப்பாயா அல்லது இவளுக்கே புருஷனா இருப்பாயா? Will you be a wife to him or will you be a husband to her? எங்க வச்சு கேக்குறாங்க? Where do they keep an ass? தேவனுடைய ஆலயத்திலே In the temple of God. பிதாவின் முன்பதாக, In front of Father. குமாரன் முன்பதாக, In front of the Son. பரிசுத்த ஆவியானவர் முன்பதாக. In front of the Holy Spirit. கேட்கப்பட்டதுக்கு வாக்கு கொடுத்தல்ல. When they been asked, you gave your word. ஆனா இந்த எத்தனை பெண்களை அல்லது எத்தனை ஆண்களை உன்னுடைய கண்கள் வித்தியாசமான எண்ணத்தோடு பார்த்திருக்கிறது? How many women, how many men, your eyes have looked at them differently. ஒருவேளை இந்த பெண் எனக்கு மனைவியாய் வந்திருந்தால் நலமாய் இருக்குமே என்று நினைச்சேனா கூட அது பிறர் முகத்தை பார்ப்பதற்கு சமம் தானே? Even if you think this woman has become my wife will be good, then it is equal to looking at others' face. இந்த மனுஷன் அமைதியா இருக்கிறாரு, இது
வீட்டுல இவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். அந்த மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தா நல்லா இருக்குமோ நீ நினைச்சிருந்தேன்னு பாரு, நீ பிறருடைய முகத்தை பார்த்திருக்கிறல்ல. This man is quiet. If you are married with him, it will be good. If you think like that, then you are looking at others' face. நீ வேண்டாத அசுத்த நிகழ்ச்சிகளை பார்க்க திரும்பி இருக்கிறல்ல. You have turned aside to look at the dirty programs. அசுத்த டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க, அதிலே எதிர்ப்பாளரை பார்க்க திரும்பி இருக்கல்ல. You have turned to look at the dirty TV programs, to look at the other gender. நீ தேவன் முன்பதாக செய்த உடன்படிக்கையில் குறைவுபட்டிருக்கிறாய், அல்லாவிட்டால் அதை சிலர் உடைத்து போட்டிருக்கிறீர்கள். You have fall short in the covenant you made in front of God, or some of you have even broken theirs. இன்றைக்கு உங்களுடைய மனைவி கணவனோடு நீங்கள் கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க.